Hi, welcome to the squad. This is Code.io. ஸோ போன எபிசோட் ஆஃப் த ரியாக்ட் சீரீஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா கண்டிஷனல் ரெண்டரிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ நம்மளோட கோர்ஸ் காம்பனண்ட் வந்து ப்ராப்ஸில் இருக்கிற ஷோ அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டுமே வந்து அந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆகும், இல்லை அப்படின்னா கோர்ஸ் நாட் அவைலபிள் அப்படிங்கிற காம்பனண்ட் ரெண்டர் ஆகும் அப்படிங்கிறது தான் பார்த்துருந்தோம். அண்ட் இதில் வந்து ட்ரைட் அவுட்டாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா லாகின் ஆயிருந்தா காம்பனண்ட் ரெண்டர் பண்ணுங்க, இல்லைனா ஆகாத மாதிரி, இல்லைனா ரெண்டர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது பேசிக்காக ஒன்றும் இல்லை, அந்த ப்ராப்ஸில் லாகின் ஒன்று வைக்க போகிறீங்க, இந்த இடத்துல ப்ராப்ஸ் டாட் லாகின் அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறீங்க. அது ட்ரூவாக இருந்தால் ரெண்டர் ஆகும், இல்லை அப்படின்னா எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னா எல்ஸ் எடுத்து விட்டிங்கன்னா போதும். ஓகே, ஸோ சிம்பிள் தான், அதில் வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. ப்ராப்ஸ் அண்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான கான்செப்ட்ஸ், அதெல்லாமே வந்து கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருந்தா தான் வந்து நம்மளால் ஃபர்தராக பில்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைனமிக்காக கண்டென்ட் எப்படி லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வாட் டு ஐ மீன் பை டைனமிக் கண்டென்ட் லோடிங்? ஆக்சுவலி இது ரொம்ப டெக்னிக்கலான டேர்ம்லாம் இல்லை, சும்மா நானாக சொல்கிற வார்த்தை தான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இப்போ நம்ம app.jsx ஃபைல், அதாவது ஆப் காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸோட, அதாவது ப்ராப்ஸ் ஃபில் பண்ணி நம்மளே வந்து 3 இது எழுதியிருக்கோம். அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எதனால் இங்கே பிரச்சனை வருது, நான் இங்கே எல்லாத்தையும் முதல்ல இந்த கண்டிஷனல் ரெண்டரிங்கெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுறலாம், அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஓகே, ஸோ இங்கே வந்து 3 கோர்ஸ் வந்து நம்ம 3 கார்டாக வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இந்த 3 இதுக்குமே வந்து நம்ம டேட்டா வந்து சும்மா லோக்கலாக வச்சுக்கிட்டோம், ஓகேவா? ஆனால் ஒரு ரியல் லைஃப் அப்ளிகேஷனில் ஒரு ஆக்சுவலான வெப்சைட் செய்கிறப்ப இந்த மாதிரி இருக்க போகிறதில்ல. இந்த கோர்சஸோட டேட்டாலாம் நம்மளுக்கு எங்கேருந்து வரும்? நம்ம ஒரு ஏபிஐலேருந்து அதெல்லாமே ஃபெச் பண்ண போகிறோம் இல்லையா? அண்ட் அது வந்து எத்தனை இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அண்ட் அதோட டேட்டா வந்து ரியல் டைமில் அங்கேருந்து ஃபெச் ஆகி வர்றதை நம்ம லோட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இந்த மாதிரி கோர்ஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட்னு போடுற மாதிரி நம்மளால மேனுவலாக எழுதிக்க முடியாது. ஏன்னா இப்போ இந்த மாதிரி 4-5 விஷயம் தானே நம்மளால மேனுவலாக எழுத முடியும், அத்தனை வருது. அண்ட் தென் அது ரன் டைமில் வருதுன்னா அதை நம்ம எழுதுறதுக்கான சான்ஸே இல்லை. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு டைனமிக்காக லோட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயமா வந்து பண்ணி ஆகணும் இல்லையா? இந்த மாதிரி கோர்ஸ்னு வந்து நம்மளால எழுதிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைனமிக்காக கண்டென்ட் லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முக்கியமாக நம்ம யூஸ் பண்ண போகிறது லிஸ்ட்டில் இருக்கிற மேப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான். அண்ட் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோர்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும். இல்லைனாலும் உங்களுக்கு ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் பேசிக்காக தெரிஞ்சிருந்தாலே வந்து இது வந்து நம்மளால் டீல் பண்ண முடியும். சப்போஸ் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் கோர்ஸில் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்க்கு தனியாகவே வந்து வீடியோ இருக்கும். இல்லை அந்த ஃபுல் வீடியோலையுமே கீழே போயிட்டு ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்னு எங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் செக்ஷன் மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருவோமா? இப்போ இந்த ஒரு கோர்ஸ் அப்படிங்கிற காம்பனண்ட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட், ஒரு பர்டிகுலர் டப்பா, ஒரு கார்டை மட்டும் ரெண்டர் பண்ணுது இல்லையா? அண்ட் நம்மளுக்கு இது மாதிரி மல்டிபிள் கார்ட்ஸ் வேணும். அண்ட் அதெல்லாமே இந்த ஆப்பில் வந்து நம்ம டீல் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஆப்புங்கிற காம்பனண்ட் வந்து இந்த ஹோல் ஆப்புக்கு இருக்கிற காம்பனண்ட், இதில் வந்து மற்ற காம்பனண்ட்ஸை லோட் பண்ணுறதை மட்டுமே பண்ணணும். ஸோ நம்மளோட இந்த எடுபடி வேலைகள்லாம் டைனமிக்காக அங்கேருந்து டேட்டா வாங்கி அதை லோட் பண்ணுற வேலையெல்லாம் வந்து நம்ம இங்கே டீல் பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் சோர்ஸில் வந்து இன்னொரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா கோர்ஸ் லிஸ்ட் டாட் JSX அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, கோர்ஸ் லிஸ்ட் டாட் JSX. அண்ட் இதில் வந்து நான் அதே மாதிரி அந்த டிப்பிக்கலாக நம்ம போடுற அதே ஃபில்லர்ஸ் தான். ஸோ கோர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அண்டு கீழே வந்து நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கோர்ஸ் லிஸ்ட். அண்ட் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதெல்லாமே பேசிக் டெம்ப்ளேட், அதை அப்படியே போட்டாச்சு. இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா ஒரு லிஸ்ட் வச்சுட்டு அந்த லிஸ்ட்டில் டேட்டாவை எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கிற டேட்டாவை எல்லாத்தையும் நம்ம இந்த கோர்ஸ் கார்டை வச்சு டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகே, நான் எதுக்காக லிஸ்ட் வச்சு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து நம்மள்கிட்ட எதுவும் பேக் எண்ட் கிடையாது, நம்மள்ட்ட எதுவும் ஏபிஐ இல்லை. ஸோ ஏபிஐலேருந்து ஃபெச் ஆகிற டேட்டாவை இங்கே நம்ம டீல் பண்ண முடியாது. ஸோ சும்மா நம்மளா ஒரு டம்மி டேட்டா வச்சு டீல் பண்ணிக்கலாம். நம்ம ரியாக்ட் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் MongoDB Node.jsலாம் படித்ததுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். Node.js கோர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஏபிஐ வந்து வரும் இல்லையா? ஸோ நீங்கள் Node.js தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சப்போஸ் ஆல்ரெடி ஸ்ப்ரிங் பூட் தெரியும்னாலும் ஓகே, அல்லது ஜாங்கோனாலும் ஓகே, வாட் எவர் யூ ஆர் டூயிங் தட்ஸ் ஃபைன். பட் நான் சொல்ல வருது என்னன்னா, இப்போ நான் டம்மி டேட்டா வச்சு பண்ணி காட்டுறேன்.
பட் ஆக்சுவலாக அந்த ஏபிஐ வந்து ரிட்டர்ன் பண்ணுற அந்த டேட்டா வச்சு தான் வந்து நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கான்ஸ்ட் கோர்சஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட் என்னன்னா லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா, லிஸ்ட் ஆஃப் எந்த ஆப்ஜெக்ட்ஸ்னா கோர்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு பர்டிகுலர் கோர்ஸுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் டேட்டா தேவை, இமேஜ் தேவை, நேம் தேவை, ப்ரைஸ் தேவை, ரேட்டிங் தேவை. ஸோ இதெல்லாத்தையும் கண்டெயின் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்டை, ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டை நம்ம கோர்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கோர்ஸ் ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து வேல்யூஸ் எழுதிடலாமா. நேம் வந்து இங்கே இருக்கிற நான் அதே யூஸ் பண்ணிக்கிறேன், app.jsxல இருக்கிறது HTML ஃபுல் கோர்ஸ் அப்படின்னு இருக்கா. ஆக்சுவலி இதை அப்படியே மொத்தமாக காப்பி பண்ணிட்டு போயிட்டு அங்கே அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். இந்த ஃபார்மேட்டில் இல்லை, நம்ம ஜேசன் ஃபார்மேட்டில், அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் எழுதணும். ஈக்குவல் டுக்கு பதிலாக கோலன் போடுறோம், அண்ட் எண்டில் கமா போடுறோம். அகெயின் ஈக்குவல் டுக்கு பதிலாக கோலன், எண்டில் கமா எங்க ஈக்குவல் டுக்கு பதிலாக கோலன், எண்டில் கமா. ரேட்டிங்கும் இருக்கட்டும், பட் இந்த ஷோ அப்படிங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா கண்டிஷனல் ரெண்டரிங்கை வந்து இப்போ நம்ம எடுத்துட்டோம் இல்லையா, கோர்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இஃப் எல்ஸ் வச்சுருந்தோம், பட் இப்போ அதை எடுத்துட்டோம். ஸோ அந்த ஷோ மட்டும் வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இந்த 5ங்கிறது ஒரு டைரக்டான வேல்யூ தான். இதை நம்ம வந்து அந்த HTML டேக்ஸுக்குள்ளே எழுதுனா தான் நம்ம இந்த கர்லி பிரேஸ் போடணும். இது வந்து சாதாரண ஜாவாஸ்கிரிப்ட் போர்ஷன் தானே, ஸோ பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த HTMLங்கிறது ஒரு இம்போர்ட் வேல்யூ இல்லையா, ஸோ அதை என்ன பண்ணணும், அது அந்த ஃபைலில் இம்போர்ட் ஆயிருந்துச்சு. app.jsxல நம்ம HTML அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நான் இது 3த்தையுமே வந்து காப்பி பண்ணிக்கிறேங்க. ஆக்சுவலி நம்மளுக்கு கோர்ஸும் தேவை தான். ஸோ இது 4த்தையுமே வந்து நான் கட்டே பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அது 4ம் வந்து இங்கே வந்துருச்சு. அண்ட் இங்கே இருக்கிற HTML அப்படியே டேரெக்டாக இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டில் இப்போதைக்கு ஒரு வேல்யூ தான் இருக்குது. இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு வேல்யூவும் ஆட் பண்ணலாம். அதை நான் ஒன்றும் இல்லை, இங்கே லெஃப்ட்டில் இருக்கிற ஆரோ அமுக்குனா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மினிமைஸ் ஆகுது, அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நேம் என்ன, நம்ம இந்த ஆப்ஜெக்டை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன், எதுக்கு தேவையில்லாத திரும்ப எழுதணும். ஓகே, காப்பி பேஸ்ட். ஸோ HTMLக்கு பதிலாக இந்த இடத்துல நான் CSS அப்படின்னு கொடுக்குறேன், ப்ரைஸ் சேமாக வச்சிடுறேன். அண்ட் இதில் வந்து CSS ஆப்ஜெக்டை லோட் பண்ணுறேன், இங்கே மேலே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது அப்படியே யூஸ் ஆகுது. அண்ட் ரேட்டிங் அப்படியே 5 அதே இருக்கட்டும். அதுக்கு அடுத்து இதை திரும்ப இன்னொரு காப்பி போடுறேன், இவனையும் மினிமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து 499. ஓகே, JS இமேஜ், ரேட்டிங் வந்து 4 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 3 ஆப்ஜெக்ட் வந்து இங்கே கிரியேட் ஆகிருக்கு. இது வந்து நான் சும்மா டம்மியாக தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். எதுக்கு அப்படின்னா, நம்ம இதை ஆக்சுவலாக ஒரு டேட்டாவை மிமிக் பண்ணுறதுக்காக டம்மியாக நம்ம இங்கே டேட்டா வைக்கிறோம். பட் நீங்கள் ஒரு ஏபிஐலேருந்து கால் பண்ணி எடுக்கிறீங்கன்னா, அது எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குதோ மொத்தமாக அது வந்து இந்த கோர்சஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்துட போகுது. அதை நம்ம ஃபர்தராக என்ன டீல் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த போர்ஷனுக்கு பதிலாக மட்டுமே வந்து நான் இந்த ஒரு டம்மி டேட்டாவை கிரியேட் பண்ணியிருக்கிறேன். 3 ரெக்கார்ட்ஸோட ஆல்ரெடி இருந்த அதே 3 ரெக்கார்ட்ஸ் தான். பட் அதை வந்து நம்ம இந்த கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் ஆர் அரே அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கோர்சஸ் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம அந்த கோர்சஸ் கார்டை கிரியேட் பண்ணி அதை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், கோர்சஸ் லிஸ்ட். ஆக்சுவலி கோர்ஸ் லிஸ்ட் தானே அது, இந்த கோர்சஸ் லிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். நாட் அ குட் நேமிங் கன்வென்ஷன், பட் யா ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற அந்த கோர்சஸ் இருக்கு இல்லையா, கோர்சஸ் டாட் மேப் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு, அண்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே அது சொல்லும் கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ வாங்கிட்டு அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டும் இருக்கு இல்லையா, இது ஒரு எலமெண்ட், HTMLங்கிறது ஒரு எலமெண்ட்,
சிஎஸ்எஸ்ங்கிறது ஒரு எலமெண்ட்னா என்ன, ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இன்னொரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஒரு ஆப்ஜெக்டையும் இட்ரேட் பண்ணி அது ஆல்ரெடி இருக்கிற வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்காக இன்னொரு வேல்யூ ஜென்ரேட் பண்ணுறோம் அண்ட் அதை வந்து ஒரு லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுறோம். அதுதான் வந்து இந்த மேப் பண்ணுது. ஓகே, ஸோ பேசிக்காக என்னன்னா, நம்ம இங்கே ஒரு கார்டு இருக்கு இல்லையா, இங்கே இப்போ அதெல்லாம் காணாமல் போயிருக்கும், ஃபைன். இந்த HTML கார்டுக்கான டேட்டா எல்லாம் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்ஜெக்டை வாங்கி இந்த ஆப்ஜெக்டை வச்சு ஒரு கார்டு காம்பனண்ட்டை ஜென்ரேட் பண்ணி அதை நம்ம ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். ஓகே, அண்ட் அந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்கு நான் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் கொடுக்குறேன். அண்ட் அந்த இன்புட்டை வச்சு அது என்ன பண்ணுது, ஒரு கோர்ஸ் காம்பனண்ட் வந்து அது கிரியேட் பண்ணுது. ஓகே, அண்ட் இது செல்ஃப் க்ளோசிங்காகவே வச்சிடலாம். அகைன் இப்போ புரியலன்னா கொஞ்சம் அப்சர்வ் மட்டும் பண்ணுங்க, நான் எழுதிட்டு இன்னொரு தடவை திரும்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த கோர்ஸ் காம்பனண்ட் யூஸ்வலாக எழுதுறப்ப இந்த app.jsxலாம் எழுதுறப்ப எப்படி எழுதணும், நேமு, ப்ரைஸு, இமேஜு, ரேட்டிங்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு எல்லாமே வந்து ஆட்ரிபியூட்ஸ் மாதிரி எழுதணுமா. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். நேம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு அங்கே எழுதுகிற அதே ஃபார்மேட் தான். என்ன ஒரு சின்ன சேஞ்சு, இந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக அந்த கோர்ஸ்னு வாங்கியிருக்கோம் இல்லையா, கோர்ஸ் டாட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து இமேஜ் இஸ் ஈக்குவல் டு கோர்ஸ் டாட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து ப்ரைஸ் ஒன்று இருக்குது, ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு கோர்ஸ் டாட் ப்ரைஸ். அதுக்கப்புறம் ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு கோர்ஸ் டாட் ரேட்டிங். ஓகேவா? ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, நான் இப்போ அடுத்த லைனுக்கு கொண்டு போகவா, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். ஓகே, இல்லை இவனை கூட நம்ம ஹைட் பண்ணியிருக்கலாம். யா, ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் லைன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம ஆல்ரெடி app.jsxல எழுதின அதே சேம் லைன் தான். என்ன ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், அங்கே கான்ஸ்டண்ட்டாக நம்ம வேல்யூஸ் கொடுத்துட்டோம். HTML ஃபுல் கோர்ஸு $199, இமேஜுக்கு HTML ரேட்டிங் 5ன்னு சொல்லிட்டு கான்ஸ்டண்ட்டாக வேல்யூஸ் கொடுத்துட்டோம். பட் இங்கே அதுக்கு பதிலாக இந்த ஆரோ ஃபங்க்ஷன் வாங்குற இன்புட் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஆட்ரிபியூட்டை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுன்னா, இந்த மேப் மெத்தட் வந்து நம்ம கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த கோர்சஸ் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு எலமெண்ட்டையும் எடுக்கும். ஓகே, ஒரு ஆப்ஜெக்டையும் எடுக்கும். ஏன்னா அதனால தான் நம்ம கோர்சஸ் டாட் மேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கோர்சஸ் அரேல இருக்கிற கோர்சஸ் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டையும் எடுத்து அந்த ஒரு ஆப்ஜெக்டையும் இந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்றோம். ஓகேவா? இந்த மேப்குள்ள இருக்கிறது இந்த ஆரோ ஃபங்க்ஷன். அதாவது ஏதாச்சும் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் கொடுக்கலாம். அகைன் கால் பேக் அண்ட் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும். இல்லைனா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோர்ஸ் பார்த்துட்டு வாங்க, அதில் அந்த கால் பேக் அண்ட் ஆரோ செக்ஷன் வந்து ரிவைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மேப் மெத்தடுக்குள்ள நம்ம ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் தான் எசென்ஷியலி கொடுக்குறோம். பட் அதை கால் பேக்காக கொடுக்காம நான் இந்த இடத்துல டேரெக்டாக ஆரோ ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்கிறேன். அண்ட் இந்த ஆரோ ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, இந்த கோர்சஸ்ல இருக்கிற ஒரு கோர்ஸையும் இன்புட்டா வாங்குது. வாங்கிட்டு அந்த கோர்சஸ்ல அந்த இன்புட்டா வாங்கின அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற நேம் எடுத்து அதை நேம் ஆட்ரிபியூட்ல வைக்குது, இமேஜ் எடுத்து இமேஜ் ஆட்ரிபியூட்ல வைக்குது, ப்ரைஸ் எடுத்து ப்ரைஸ் ஆட்ரிபியூட்ல வைக்குது, ரேட்டிங் எடுத்து ரேட்டிங் ஆட்ரிபியூட்ல வச்சு நம்மளோட கோர்ஸ் காம்பனண்ட் ஒன்று ஆல்ரெடி முன்னாடியே கிரியேட் பண்ணோம்ல, அந்த கோர்ஸ் காம்பனண்டோட ஃபார்மேட்ல ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணுது. இதுதான் வந்து இந்த ஆரோ ஃபங்க்ஷனோட பர்பஸ். இந்த ஆரோ ஃபங்க்ஷன் இதுதான் பண்ணுது. அண்ட் அந்த மாதிரி இந்த மேப் என்ன பண்ணுதுன்னா, இந்த கோர்சஸ்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குமே எடுத்து அதை இந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுது. இந்த ஆரோ ஃபங்க்ஷன் அதை எடுத்து இந்த கோர்ஸ் காம்பனண்ட்டை ரெண்டர் பண்ணி கொடுக்குது. ரெண்டர்லாம் பண்ணாது, அந்த காம்பனண்ட் மாதிரி ஃபார்மேட்ல எடுத்து திரும்ப கொடுக்குது. அண்ட் அதை நம்ம கோர்சஸ் லிஸ்ட்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்றோம். ஸோ இந்த கோர்சஸ் அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுல டேட்டா மட்டும் இருக்கு. அண்ட் அந்த டேட்டாவை எடுத்து நம்ம மேப் பண்ணி கோர்ஸ் காம்பனண்டா மாத்திட்டோம் இல்லையா. இந்த கோர்ஸ் காம்பனண்டோட கலெக்ஷன், அதாவது இந்த இடத்துல 3 டேட்டா இருக்கு, HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட், 3 கோர்ஸ் காம்பனண்ட் இருக்கு இல்லையா. அந்த 3 கோர்ஸ் காம்பனண்ட்டுமே வந்து நம்மளோட
கோர்சஸ் லிஸ்ட்டுங்கிற லிஸ்ட்டில் இருக்குது. ஓகே, இதில் இருக்குது 3 காம்பனண்ட்டோட கலெக்ஷன். இது வெறும் டேட்டா, இது அந்த காம்பனண்ட்டோட கலெக்ஷன். ஓகே, ஸோ இதுதான் இங்கே நடக்குது. இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே போதும். மோஸ்ட்லி நம்ம டைனமிக்காக இது பண்ணுறப்ப டிபியிலேருந்து லோட் பண்ணுறோமோ, டிபியில் ஏபிஐலேருந்து வாங்கி ஃபெச் பண்ணி அதை வச்சு லோட் பண்ணுறோன்னா இது கண்டிப்பாக தேவை. இதை வச்சு தான் பண்ணி ஆகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த ஒரு கோர்ஸ் எலிமெண்ட்டுமே வந்து இந்த கோர்சஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கோர்சஸ் லிஸ்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். பட் டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃப்ராக்மெண்ட் வச்சு அந்த ஃப்ராக்மெண்ட்டுக்குள்ளே இது ஒரு வேரியபிள் தானே, கோர்சஸ் லிஸ்ட்டுங்கிறது நம்ம கிரியேட் பண்ண ஒரு வேரியபிள். ஸோ அந்த வேரியபிளை மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து டேட்டாவெல்லாம் டம்மி டேட்டாவெல்லாம் கோர்சஸ் அப்படிங்கிற வேரியபிளில் வச்சுருக்கிறோம். அந்த டம்மி டேட்டாவை எல்லாத்தையும் எடுத்து அதை வச்சு ஒன்றுக்கும் கோர்ஸ் அப்படிங்கிற காம்பவுண்ட் நம்ம கிரியேட் பண்ண காம்போனன்ட் அந்த ஃபார்மேட்டில் மாற்றி அதை கோர்சஸ் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம் இந்த மேப் ஃபங்க்ஷனை வச்சுட்டு. அண்ட் அதை ஸ்டோர் பண்ண அந்த கோர்சஸ் லிஸ்ட்டை ஒரு ஃப்ராக்மெண்ட்டுக்குள்ளே போட்டுட்டு அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இதுதான் வந்து இந்த கோர்ஸ் லிஸ்ட் வந்து பண்ணுது. ஸோ பேசிக்காக அந்த டேட்டாவை எல்லாத்தையும் எடுத்து இந்த லிஸ்ட்டாக மாற்றி கோர்ஸ் லிஸ்ட்டாக அப்படிங்கிற ஃபார்மேட்டில் அனுப்புது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி இந்த app.cssல இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அப்படியே தூக்கிட்டு இதுக்கு பதிலாக அந்த கோர்ஸ் லிஸ்ட்டுங்கிற ஒரே ஒரு காம்பனண்ட்டை மட்டும்தான் கொடுக்க போகிறோம். ஓகே, நான் இங்கே போட்டோடனே அவன் மேலே தானாக இம்போர்ட் பண்ணிட்டான். ஸோ கோர்ஸ் லிஸ்ட்டுங்கிற ஒரு காம்பனண்ட்டை தான் கொடுத்துருக்குறேன். அதே அவுட்புட் அப்படியே வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி 3 இது தனித்தனியாக எழுதியிருந்தோம். ரிடண்டன்சி, கோட் ரிடண்டன்சியை எப்பயுமே நம்ம அவாய்ட் பண்ணணும். எழுதுனதே திரும்ப திரும்ப எழுதக்கூடாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த மேப் யூஸ் பண்ணி இப்படி டைனமிக்காக அந்த காம்பனன்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண வச்சு அதை கோர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு ஒரு காம்பனண்ட்டை வச்சுட்டு அந்த கோர்ஸ் லிஸ்ட் காம்பனண்ட்டை மட்டுமே நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணாலே போதும். அதே அவுட்புட் அப்படியே வந்துடுது. அண்ட் இது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படின்னா, நீங்கள் ஒன்றுமே வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த இடத்துல இன்னும் ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாலே போதும். இப்போ வந்து நான் வந்து இதில் ரியாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ப்ரைஸ் வந்து $999. ஓகே, இமேஜ் வந்து இதுக்கு இன்னும் இமேஜ் தனியாக இல்லை, அதனால் நான் ஜேஎஸோட சேம் இமேஜே கொடுக்குறேன். அண்ட் ரேட்டிங் வந்து 5 கொடுக்குறேன். ஓகே, ஒன்றும் இல்லை, இந்த ஆப்ஜெக்டை மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரியாக்ட்னு ஒரு கார்டு தானே ஆட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம டம்மி டேட்டா யூஸ் பண்ணுறதுனால நான் இங்கே வந்து ஆட் பண்ணோன்னே இங்கே வருது. பட் நம்ம ஆக்சுவலாக ஒரு பேக்எண்டோட கனெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும், நம்ம டிபியில் நம்ம வச்சிருக்கிற டேபிளில் ஒரு டேட்டா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறப்ப தானாக அது இங்கே லோட் பண்ணிடும். ஓகே, அந்த ஒரு டேட்டா வந்து டிபியில் ஆட் ஆனால் போதும். டிபியில் ஆட் ஆனால் நம்ம ஏபிஐ தானாக ரிட்டர்ன் பண்ணுறப்ப அந்த புதுசாக ஆட் ஆன டேட்டாவோட சேர்த்து கொடுக்க போகுது. அந்த டேட்டாவும் சேர்த்து நம்ம வெப்பேஜ் வந்து தானாகவே லோட் பண்ணிடும். நம்ம அதுக்கு எதுவுமே பண்ண வேணாம். டேட்டாவில் திரும்ப திரும்ப நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம், தானாக ரெண்டர் பண்ண போகுது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டைனமிக்காக லோட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் லைக் சச் அன் ஈஸி டாபிக். உங்களுக்கு இது இந்த மேப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சாலே போதும். பட் இது வந்து அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் இல்லை. பட் இட்ஸ் லைக் ரியலி யூஸ்ஃபுல். நம்ம நிறைய இது இல்லாமல் பண்ண முடியாது. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ரியல் வேர்ல்டில் நீங்கள் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவைதான். ஸோ அதுதான் இப்போ வந்து இந்த லிஸ்ட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதிலே வந்து சில பல வித்தைகள் காட்ட முடியும். இதை நம்ம சார்ட் பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம். இப்போ நம்ம அமேசான்லலாம் ஒரு லிஸ்டிங் காட்டுதுன்னா அதை ப்ரைஸ் வைஸாக சார்ட் பண்ணு, இல்லை அதில் வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிறத மட்டும் ஃபில்டர் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாமே இந்த டேட்டாவில் பண்ண முடியும். பட் அதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கான ஒரு சின்ன ட்ரைட் அவுட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த மேப் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த மேப் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்குற அந்த ஆரோ ஃபங்க்ஷன், அந்த ஆரோ ஃபங்க்ஷன் ஆர் அந்த கால் பேக் ஃபங்க்ஷன், அது மட்டும் ஒன்று எழுதி வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன சாதாரண ஒரு காம்போனண்ட்டுக்கு இந்த மாதிரி எப்படி கொடுப்பீங்க, எப்படி மேப் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு அந்த பர்டிகுலர் லைனை மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் இது ரொம்ப இனோவேட்டிவான ட்ரைட் அவுட்லாம் இல்லை. இந்த சின்டாக்ஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியணும், ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அந்த காம்போனண்ட் மட்டும் எப்படி மேப் பண்ணுறதுக்காக இந்த ஒரு லைன் மட்டும் வேறு நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ப்ராஜெக்டில் கிரியேட் பண்ணியிருக்கிற அதே காம்போனண்ட்டுக்கு எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பாருங்கள். அதுதான் இந்த வீடியோக்கான ட்ரைட் அவுட். அடுத்த வீடியோவில் ஃபில்டர் அண்ட் சார்ட்டிங் எல்லாமே பார்ப்போம்.